நேற்றைய தினம் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் குறைதீர் முகாம் கூட்டத்தில் நடைபெற்ற கசப்பான சம்பவங்களும் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நேற்றைய தினம் நான் ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றுவது சம்பந்தமாக ஒரு புகார் மனு கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றிருந்த போது என்னுடைய மனுவின் முதல் பக்கத்தில் சில சாரம்சங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த சாரம்சம் என்ன குறிப்பிட்டிருந்தேன் அப்படின்னா, மனுவை படிக்கும் அலுவலர்களின் கவனத்திற்கு முக்கிய குறிப்பு, அரசு பூங்கா மீட்டெடுக்க 6 ஆண்டுகால போராட்டத்தில் இது என்னுடைய 73வது மனு. இரண்டாவதாக, இந்த மனுவை முழுமையாக படித்து பார்த்த பின் குப்பை தொட்டியில் போடவும். நல்லா கேட்டுக்கோங்க, இரண்டாவது பாயிண்ட். என்னுடைய மனுவை முழுமையாக படித்து பார்த்த பின்பு குப்பை தொட்டியில் போடவும். படித்து பார்ப்பதற்கு முன்பு ஏற்கனவே 72 மனுக்களை குப்பை தொட்டியில் போட்டீங்களா, அது மாதிரி இதை போற்றாதீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தேன். மூன்றாவதாக ஒரு சாரம்சம், எந்த சூழலிலும் சிவகிரி வட்டாட்சியருக்கு இந்த மனுவை மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு மனுவை கொடுப்பதற்காக அந்த நம்பர் போடக்கூடிய செக்ஷனில் போய் கொடுத்தேன். அவங்க அப்படியே எதுவுமே முன்னாடி பார்க்கல, உள்ள புரட்டின உடனே ஓ பூங்காவா ஆக்கிரமிப்பா, ஃபார்வர்ட் டு சிவகிரி தாசில்தார் அப்படின்னா நான் உடனே கூப்பிட்டேன், இங்கே வாங்க முன்பக்க மனுவை படித்து பாருங்க, சிவகிரி தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னேன். அப்படியா, அப்போ ஆயுதராட நலத்துறை தாசில்தார், ஏங்க இது ரெண்டுமே என்னுடைய வீட்டில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் தான். 5 கிலோமீட்டர் தூரத்தில் என்னால் போய் கொடுக்க முடியாதா? அங்கேருந்து நான் ஏன் 45 கிலோமீட்டர் தள்ளி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மாவட்ட ஆட்சியரை நேரடியாக பார்த்து மனுவை கொடுக்கணும், என்னுடைய கோரிக்கையை வைக்கணும், என்னுடைய கேள்விகளை வைக்கணும், அதற்கு அவற்றிலிருந்து பதில் வரணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக நான் வாதிட்டதுக்கு பின்பு மாவட்ட ஆட்சியரை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. மனுவை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். கொடுக்கும்போது குறைதீர் முகாம்னால எல்லா அரசு அலுவலர்களும் இருந்தாங்க. அப்பா மாவட்ட வருவாய் அலுவலர் தான் மனுவை கொடுங்க அப்படின்றார். நான் கொடுக்கும்போதே என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மனு மீது நடவடிக்கை எடுப்பீங்கன்னா நான் கொடுக்குறேன், நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் கொடுக்க தயாரில்லை, என் மனுவை திருப்பி கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா இந்த மனுவை முழுமையாக படித்து பார்த்துட்டு குப்பைத்தொட்டில் போட்டுருங்க, படித்து பார்க்காம போடாதீங்க அப்படின்ன உடனே அவர் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. இது எந்த மாதிரி இருக்குது தெரியுமா? ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் ஒரு மாவட்டத்தின் ஆட்சியருக்கு அடுத்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டும் போது என்னால் நடவடிக்கை எடுக்க முடியும், கொடுங்க, என்னதான் நடந்திருக்கு நான் பார்க்குறேன், யார் தப்பு பண்ணியிருக்கா பார்க்கணும், அந்த ஒரு கட்ஸோட ஒரு மனுவை வாங்க முடியலை அவரால். கொடுங்க பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஒரு பெண்ணுக்கு போய் காதல் கடிதம் கொடுக்கும்போது அந்த பெண்ணு நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய தோரணை இருந்துச்சு. கொடுங்க பார்க்குறேன் அப்படின்றாரு. கொடுத்த உடனே அவர் எதுவுமே பார்க்கலங்க. உடனே இதில் ஆதிரான இந்த தாசி இது கலெக்டர்னு ஃபார்வர்டுன்னு எழுதியிருந்தாங்கல்ல செக்ஷனில், அதை உடனே அவர் அடிச்சுட்டு ஆதிதிராவிட நலத்துறைக்குன்னு மாத்துறாரு. அப்போ கடுமையான கோபம் எனக்கு. மனுவை படித்து பார்த்துட்டு முதல் பக்கத்தை ஃபஸ்ட்டு படிங்க, படித்து பார்த்துட்டு மனுவை எங்கே மாற்றம் செய்யுதுன்னு பாருங்க அப்படின்னா உடனே படித்து பார்த்துட்டு மனுவை முழுமையாக படித்து பார்த்த பின்பு குப்பை தொட்டியில் போடவும். அது படித்து பார்க்குறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அந்த மனுவை முழுசாக படிக்கலை, படிக்க அவர் முன்வரவும் இல்லை. எதுக்கு அவர் இந்த மாவட்ட வருவாயாளர் பொறுப்பில் இருக்காருன்னு எனக்கு தெரியலை. உடனே அவர் ஆதிராட நலத்துறை வாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் என்னுடைய வாதத்தை வைக்கிறேன். சுமார் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த வாதம் நடந்துச்சு. அங்கே வந்திருந்தவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு கடுமையான வாதம் நான் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்டையும் மற்ற அலுவலகர்கிட்டையும் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஆயுதராட நலத்துறை கூப்பிட்றாரு, இந்தாங்க இதை என்னென்னு பாருங்க அப்படிங்கிறாரு. என்னென்னு பார்க்கறதுக்காங்க நான் உங்களை தேடி வந்தேன், என்னென்னு பாருங்கன்னு சொல்கிறதுக்கா நீங்கள் இப்போ ஒரு பொறுப்பில் உட்காந்துருக்குறீங்க? மக்களை உங்கள்கிட்ட மனு கொடுக்குறாங்க, குறை தீர்ந்துரும்னு வராங்க, அதை வாங்கி போஸ்ட்மேன் வேலையை பார்க்கறதுக்கா நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் உடனே கேட்டேன், ஏங்க இந்த மனுவுக்கும் பிராதுக்கும் அந்த இருக்கக்கூடிய குறைதீர் அந்த நான் கொடுத்துருக்கூடிய மனுவுக்கும் இந்த ஆதிராட நலத்துறை தாசில்தாருக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஆதிராட நலத்துறை 40 வருஷத்துக்கு முன்பு ஒரு பூங்காவை போட்டுச்சு, அது திரும்ப வட்டாட்சியருக்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு, அதுக்கான கடிதமும் என்கிட்ட இருக்குது, திரும்ப தூக்கி ஆதிராட நலத்துறை தாசில்தார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னேன். உடனே அவர் பார்த்துட்டு அப்போ சிவகிரி தாசில்தார்ன்றார். 3வது பாயிண்ட்டை படிங்க, சிவகிரி தாசில்தாருக்கு மாற்றம் செய்யக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. உடனே அங்கேருந்து ஒரு லேடி வந்தாங்க. அந்த லேடி ஒரு கதையை கேளுங்க. எப்பெல்லாம் நீங்கள் சிவகிரி தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் மனு கொடுக்க போனாலும்
மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிவேரி தாசில்தார் அலுவலகத்திலேருந்து ஒரு பெண் வந்து மனுவை வாங்குவாங்க. அவங்ககிட்ட ஐடி கார்டு இருக்காது, அவங்க யாருன்னு தெரியாது. கேள்வி நான் மாவட்ட ஆட்சியர் முன்பும் அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் முன்பும் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இவங்ககிட்ட என் மனுவை கொடுக்கக்கூடாது. இவங்க யார் என் மனுவை வாங்குறதுக்கு? இவங்க என்ன போஸ்டிங், ஐடி கார்டை எங்க இவங்களுக்கு? இவங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனுவும் இவங்க வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போய் மறுநாள் குப்பையில போடுறாங்க. போட்டுட்டு எனக்கு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்றாங்க. இவங்க போய் மாவட்ட அங்க இருக்கக்கூடிய தாசில்தாரை போய் சொல்றாங்களா? சொல்வது கிடையாது. எனக்கு தாசில்தார் வரணும் அப்படிங்கிறேன். உடனே நான் கொஞ்சம் எமோஷனலாகவே பேசினேன், எமோஷனலாக கன்வே ஆனேன். உடனே அங்கே ஒரு மனுவை விசாரிச்சுட்டு இருந்த மாவட்ட ஆட்சியருடைய கவனம் என் பக்கம் திரும்பிட்டு அவர் வந்துட்டு ரிலாக்ஸ் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். மாவட்ட இங்கே வந்து தாசில்தாரை எங்கெங்க? மண்டே பெட்டிஷனில் தாசில்தார் வரணும் இல்லை, தாசில்தாரை எங்க? தாசில்தாரை கூப்பிட்டு என் முன்னாடி விசாரணை பண்ணுங்க. நான் கொடுத்துருக்கேன் 72 பெட்டிஷனுக்கு அவருக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு. ஒவ்வொரு பதிலும் முன்னுக்கு பின் முரணான தகவலாக இருக்கு. தாசில்தாரை கூப்பிடுங்க, நான் தாசில்தார் முன்பு என்ன விசாரணை செய்யுங்க, விசாரணை செய்யாமல் நான் இந்த இடத்த விட்டு நகல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறேன். உடனே மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் பார்க்குறாங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கா உங்களுக்கு? ஒரு சாமானியன் நான் கேட்குறேன், நான் ஒரு கிராஜுவேட், நான் வந்திருக்கிறேன், என்னுடைய மனுக்களை 73 மனுக்களை நீங்கள் விசாரணை செஞ்ச நடவடிக்கை எடுக்கலன்னா வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், வந்து உடல்நலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், விதவைகள், பெண்கள், குழந்தைகள் வருது. இவங்க மனுக்களை நீங்கள் எப்படிங்க விசாரணை செஞ்சிருவீங்க? எப்படி நடவடிக்கை எடுத்துருவீங்க? இந்த மக்கள் உங்களை தேடி வராங்க. இதில் இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் சம்பளம் உங்களுக்கு ஜீரணமாகுதான்னு கேட்டேன். இந்த சம்பளம் உங்களுக்கு ஜீரணமாகுதா? வாங்குவதற்கு உங்களுக்கு உண்மையிலேயே வந்து வேலை செய்யாமல் எப்படி அலுவலகத்திலிருந்து கடந்து போகிறீங்க? இந்த மாவட்ட வருவாய் அலுவலகத்திலிருந்து ஒரு பதிலும் வரல. என்னுடைய கேள்விகள் அடுக்கடுக்காக நான் வச்ச கேள்விகளுக்கு ஒரு பதில் கூட அவரால் சொல்ல முடியலை. அவர் அடுத்து தாசில்தார் எங்க அப்படிங்கிறாரு. அவரே சொல்றாரு தாசில்தார் எங்க அப்படின்னா இல்லை சார் அப்படின்னா அவர் ஒரு பதில் என்ற சொல்றாரு. இந்த மாதத்தின் முதல் திங்கட்கிழமை மட்டும்தான் தாசில்தார் வருவார், மற்ற நாள்லாம் வேற யாரோ ஒரு டெப்டி தாசில்தாரோ வேற யாரோ வருவார் அப்படின்னு. மாதத்துல முதல் திங்கட்கிழமை மட்டும் குறைகளவு மனு வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு அன்னைக்கு மட்டும்தான் சம்பளம் தருவீங்களா? மற்ற நாள் அவர் எங்க போறாரு? ஒரு தாசில்தாரை ஒரு மாவட்ட அலுவலர் வருவாய் அலுவலர் வந்து கண்டிக்க வேண்டிய பொறுப்புல இருக்காரு. அவருக்கு சப்பக்கட்டு கட்டுறாரு. அவரே பதில் சொல்றாரு. அவரு மாதத்துல முதல் திங்கட்கிழமை தாங்க இங்க வருவாரு, மற்ற திங்கட்கிழமை வீட்டுல படுத்துக்குருவாரா? மற்ற திங்கட்கிழமை சாப்பிட மாட்டாரா? மற்ற திங்கட்கிழமை வேலை செய்ய மாட்டாரா? மற்ற திங்கட்கிழமை நீங்க அவருக்கு சம்பளம் தர மாட்டீங்களா? ஒரு கண்டிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட வருவாயோட பொறுப்பற்ற பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவரே சொல்றாரு வெங்கடசேகரங்க அப்படிங்கிறாரு. நான் உடனே அவரும் வரல அப்படிங்கிறேன். அவர் உடனே சொல்ற அவர் இங்க லோக்கல் தான் வருவார். எத்தனை மணிக்கு? 11:30க்கு மேல ஆயிடுச்சு. லோக்கல் தான் அவர் வருவாருன்னு இவரே அதை கேள்வியும் கேட்டுக்கிறார், இவரே பதில் சொல்லிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் இருக்கும்போது இவர் கீழ் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் எப்படி பணிபுரிவார்கள்? வெட்கக்கேடா இல்ல? நான் நேற்றைய தினம் அவர் இதை பார்க்கறதுக்காகவே போனேன். என்னதான் அவர் மாவட்ட வருவாய் அலுவலருடைய ஒரு பொறுப்பற்ற பதில். அடுத்து நான் கேட்குறேன், இவர்கிட்ட கொடுக்கவே கூடாதுங்கிறேன். சரி நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம். அதாவது அங்கேருந்து மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்ட வருவாய் அலுவலரும் என்ன அந்த அரங்கத்திலிருந்து வெளியில் போக வைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? அங்கேருந்த காவல்துறையை வந்து என்னை வந்து பக்கபலமாக வந்து நான் கேட்கக்கூடிய கேள்விகள் சரியாக இருந்துச்சு. அதனால் அவங்க என்னை வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் பொறுமையாக பேசுங்க, வாங்க வெளியில் இருந்துங்க, உங்களை வெயிட் பண்ண சொல்ல. மாவட்ட ஆட்சியர் வெயிட் சம்டைம்ஸ், அவரை உட்கார சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நான் அப்பயும் அவர்கிட்ட சொல்கிறேன், என்னோட எமோஷனை நான் கன்வே பண்ணுறேன். என்னை வந்து கத்தி பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா என்னோடய எமோஷனை கன்வே பண்ண அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறேன். அப்புறம் என்னை உட்கார சொன்னாங்க. உடனே நானும் போய் கொஞ்சம் நேரம் சம்டைம்ஸ் வெளியே வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிடல. உடனே வந்து ஒரு அமைச்சர் வந்தார். வந்த உடனே அந்த ஒரு ப்ரோட்டோக்கால் படி இவங்க போகணும். ரைட்டு, ஓகே. நான் ஒரு 2 டைம் வந்து பார்த்தேன். உடனே அப்பையும் அவங்க வரல. அந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அவர் மாவட்ட வருவாய் அலுவலர் தான் அதுக்கு பொறுப்பேற்று கொண்டார். நான் இதை வந்து என்னென்னு முடிக்காமல் நான் போக மாட்டேன், என்னென்னு பார்க்குறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நானே உங்களை கூப்பிடுவோம்டார். ஆனால் அவர் ப்ரோட்டோக்கால் படி வந்து அமைச்சர் கூட போயிட்டார். ஆனால் அவர் என்ன செஞ்சுட்டு போயிருக்கணும்? அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சங்கரங்கோயில் கோட்டாட்சியர் அந்த அலுவலகத்தில் இருந்திருக்கிறாரு. உண்மையிலேயே இவருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பொறுப்பு இருந்து, பொதுமக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறோம், ஒரு பிரஜை, ஒரு குடிமகன் வந்து கேள்வி வைக்கிறான், ஒரு மனு கொடுக்குறான், நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி இந்த அளவுக்கு பேசுகிறான். அவனுடைய பேச்சுக்கு நம்மகிட்ட பதில் இல்லை, கட்டாயம் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா சங்கரங்கோயில் வருவாய் கோட்டாட்சியரை கூப்பிட்டு இந்த மனுவை விசாரணை செஞ்சு எனக்கு அறிக்கையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். சங்கரங்கோயில் வருவாய் கோட்டாட்சியர் அவங்க உட்காந்துருக்கிற டெஸ்க்கு அந்த மேடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க.
அவங்க இருந்தது கூட தெரியாம ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் தாசில்தாரை தாண்டி மனுவை மாற்றம் செய்வதற்கு முயற்சி செய்யல, விசாரணை செய்வதற்கும் அவர் வந்து ஒரு முயற்சியும் முன்னெடுப்பும் பண்ணல. ஆனால் அங்க இருந்தக்கூடிய சிஐடி ஒருத்தர் போலீஸ், அவர் என்னை தொடர்ந்து வந்து பின்தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் அந்த அறிக்கையை கேட்டு அடுத்தடுத்து என்னை கூட்டு போய் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் நுப்பாட்டி என்னை அடுத்த கட்டமாக அந்த சங்கரங்கோயில் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட கூட்டு போய் விட்டு, மேம் இதை வந்து கட்டாயம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், இது சம்மந்தம் விசாரணை நடத்தணும், இது மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு, இவ்வளோ எவிடன்ஸ் இவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் வந்து தாசில்தாருக்கு பேசுகிறாங்க, இதை இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் இருக்கார் பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போனார். ஒருத்தனை வெயிட் பண்ண சொன்னமே, அவன் என்ன ஆனா வேற யாரும் விட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம், என்ன ஏதுன்னு யோசிச்சு பார்த்தாரா? அவர் ஒரு சாமானிய மனிதனாக இருந்த அவரையோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவரை இந்த மாதிரி ஒரு அலுவலகத்தில் காத்திருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் பின்வாசல் வழியாக இல்லை வெளியே எங்கேயோ போயிட்டாரு, இல்லை புரோட்டோகால் படி வெளியில் பாதுகாப்புக்கு போயிட்டாரு, இல்லை எங்கேயோ போயிட்டாருன்னா அவங்க கால் கடுக்கு அங்கே நின்னாங்கன்னா அதோடைய வலி வேதனை என்ன அப்படிங்கிறது அவருக்கு கட்டாயம் தெரியும். நீங்கள் வாட்டுக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்கிறீங்களே, ஒருத்தனை வெயிட் பண்ண சொன்னமே, அவனுக்கு பதில் சொல்லணுமே, இல்லை வேற ஒருத்தட்ட அந்த மனுவை கொடுத்த விசாரணை செய்ய சொல்லணுமே, அவனுக்கு ஒரு நிவாரணம் தேடி தரணுமே. இந்த அளவுக்கு நம்மகிட்ட கேள்வி கேட்டானே, அவன் கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இல்லையே. இன்னைக்கு அந்த நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் அந்த ஒரு பணியில் இருந்தால் அந்த பொறுப்பும் கடமையும் என்னுடையது, எனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் சரியாக பணி செய்யலைன்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்து நாளைக்கு நான் ஸ்பாட்டுக்கு வரேங்க, என்னன்னு பார்க்குறேங்க, அங்கே தவறு நடந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அப்படி பொறுப்பேற்றுக்கிட்டு அதை வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முனைப்பு காட்டாத ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் இருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கூட தெரியாம என்ன சமாதானப்படுத்துதலே அவர் இருக்கிறார். பொறுமை எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் மனு கொடுக்குறாங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா பொறுமையா யார்கிட்ட பேசணும்? 73 தடவை மனு கொடுத்துருக்கு, 6 வருஷமா அலைஞ்சிருக்கு, முன்னுக்கு பின் தகவல் கொடுக்குறாங்க சொல்றேன், கூப்பிட்டு அப்பயும் நான் சொல்றேன், ஏங்க கூப்பிடுங்க 2 அலுவலர், இதே இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வரும். இல்லையா இன்றைக்கு இந்த மனுவுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கலையா, ஒரு 3 மெமோ கொடுங்க எல்லாத்துக்கும், அரசு அலுவலர்களுக்கு, தாசில்தார் இல்ல பிடிஓ இல்ல யாருக்கோ 3 மெமோ கொடுங்க, 4வது மெமோவுக்கு பதில் சஸ்பெண்ட் அடிங்க அப்படிங்கிறேன். இதானே ப்ரொசீஜரு. ஒரு வேலை செய்யாத ஒரு நபருக்கு வந்து என்ன கொடுக்கணும்? மெமோ கொடுக்கணும்ல. மெமோ கொடுக்கறதுக்கு கூட முன் வரல, நான் சஸ்பெண்ட் அடிங்கன்னு சொல்றேன். மாவட்ட வருவாய் அலுவலர் அப்படியே யோசிக்கிறாரு, பக்கத்தில் நிற்கக்கூடிய வேற ஒரு அலுவலர் சிரிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஏங்க எங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட முடியுமா, விட்டுருவோமா நாங்கள் அப்படிங்கிற ஒரு தோரணையில். அப்போ இந்த நிர்வாகமும் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பணியும் எதை நோக்கி போகிறது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உண்மையிலேயே இந்த மண்டே பெட்டிஷனில் போஸ்ட்மேன் வேலையை பார்க்காதீங்க. மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட வருவாய் அலுவலரோ அங்கே அவங்க வந்து நடவடிக்கை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வேலை செய்யலை அப்படின்னா அது உங்களை சாரும் அந்த பொறுப்பும் கடமையும். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை வேலை செய்யணும். திரும்ப அந்த மனுவை வந்து அவங்களுக்கு மாற்றம் செய்வதற்கு நீங்கள் இங்கே உட்காரலை. இதுக்காக இந்த மண்டே பெட்டிஷன் பல ரூபாய்கள் வந்து விரயம் பண்ணப்படலை. மக்களுடைய வரிப்பணம் இந்த மண்டே பெட்டிஷன் முறையில் எவ்வளோ விரயமாகுது தெரியுமா? இதை உட்கார்ந்துட்டு ஒரு கேலி குத்தாக்கி மனுவை மாற்றம் செய்வதற்கு நீங்கள் அங்கே உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இன்னும் சொல்கிறேன், மண்டே பெட்டிஷன் வந்து முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். எனக்கு இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் தென்காசி அவர் மீது கடுமையான ஒரு நேற்றுக்கு ஒரு இது, நான் 3 மணி நேரம் காத்திருந்தோம், நீங்கள் என்னை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்களே, யாரோ வச்சு ஃபாலோ பண்ணீங்களா? உண்மையிலே நேற்றுக்கு நான் உண்மையிலே வந்து பாராட்ட தெரிவிக்கணும் அப்படின்னா, அந்த போலீஸ் ஒருத்தர் யூனிஃபார்மில் இருந்தார், ஒருத்தர் அன்யூனிஃபார்மில் இருந்தார். அவர் தான் கடுமையாக, தம்பி இதை அடுத்தடுத்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், வாங்க அங்கே கூட்டு போகிறாங்க சார், இவருக்கு என்னன்னு சொல்லுங்கள், இவர் வெயிட் பண்ணுறாரு, இப்போ அடுத்தடுத்துன்னு சொல்லி என்னை கூட்டு போய் கடைசியாக போய் அந்த வருவாய் கோட்டாட்சியர் சங்கரங்கோயில் அவர்கிட்ட போய் இந்த மனுவை கொடுத்து விசாரணை நடத்த சொல்லி அவர் சொல்கிறாரு, அறிவுறுத்துறாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாருங்க அப்படின்னு. உண்மையிலே இது மாதிரி ஒரு மண்டே பெட்டிஷன் நிலவரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கேலி கூத்தாயிருக்கு. அதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டும். இதற்காக ஒதுக்கக்கூடிய பணங்களும் நிறுத்தப்பட வேண்டும். இல்லை அப்படின்னா மக்கள் வரிப்பணம் வீணாகத்தான் போகணும். மக்கள் அளக்களிச்சு நொந்து நூலாகி சாக வேண்டிய, தீக்குளிக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க.